நிலவில் மோதப்போகும் விண்கல் பூமியை சுற்றும் பாதையில் பயணிக்கும் 2024 YR4 என குறிக்கப்படும் சுமார் 60 மீட்டர் அகலமுள்ள ஒரு சிறிய விண்கல் விரைவில் நிலவின் மீது மோதக்கூடும் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். இதனால் வெடித்து சிதறும் துகள்களால் பூமிக்கும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் ஆபத்து உள்ளதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். இதனால் செயற்கைக்கோள்களுக்கும் அபாயம் உள்ளதாம். 60 மீட்டர் அகலம் கொண்ட இந்த விண்கல் சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒன்றாக இருக்கும் எனவும் கூறப்படுகிறது. 2024 YR4 நிலவின் மீது மோதப்போவதாகவும் அந்த மோதலால் ஏற்படும் ஒளியை நாம் பூமியிலிருந்து வெறும் கண்களாலேயே பார்க்கலாம் என்றும் புதிய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. 2024 டிசம்பர் 27 அன்று சிலி நாட்டில் உள்ள அட்லஸ் தொலைநோக்கி மூலம் இது முதலில் கண்டறியப்பட்டது. சுமார் 60 மீட்டர் விட்டம் கொண்டது. முதலில் இது பூமியை தாக்கும் என்று 3% வாய்ப்பு கூறப்பட்டது. இதனால் வானியலாளர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மூலம் எடுக்கப்பட்ட தரவுகளை ஆய்வு செய்த நாசா இது பூமியை தாக்காது என்பதை உறுதி செய்துள்ளது. ஆனால் இதன் பாதையில் நிலவு குறுக்கே நிற்கிறது. நாசாவின் தற்போதைய கணக்குப்படி இந்த விண்கல் நிலவை தாக்க 4.3% வாய்ப்பு உள்ளது. இது சிறியதாக தெரிந்தாலும் விண்வெளி அறிவியலில் இது மிக முக்கியமான சதவீதம். இந்த மோதல் நடந்தால் அது சாதாரணமானதாக இருக்காது. சுமார் 6.5 மில்லியன் டன் TNT வெடிமருந்துக்கு சமமான ஆற்றல் வெளியாகும். இது உலகின் மிகப்பெரிய அணுகுண்டுகளை விட வலிமையானது. நிலவின் மேற்பரப்பில் சுமார் 1 கிலோமீட்டர் அகலமுள்ள ஒரு புதிய பள்ளத்தை இது உருவாக்கும். நிலவு முழுவதையும் அதிரச் செய்யும் வகையில் ரிக்டர் அளவில் 5 அளவிற்கு நிலநடுக்கம் ஏற்படும். நாம் இதை பூமியிலிருந்து பார்க்க முடியுமா? நிச்சயமாக. ஆய்வுகளின்படி இந்த மோதல் ஏற்படும் போது உருவாகும் ஒளி மேக்னிடியூட் 3 பிரகாசத்தில் இருக்கும். வானத்தில் இருக்கும் மிக பிரகாசமான நட்சத்திரமான சிரியஸை விட இது பிரகாசமாக இருக்கும். சொல்லப்போனால் செவ்வாய் அல்லது வியாழன் கிரகம் எவ்வளவு பிரகாசமாக தெரியுமோ அவ்வளவு தெளிவாக இந்த ஒளி நிலவில் தெரியும். இந்த பிரகாசமான ஒளி சில நிமிடங்கள் நீடிக்கும். அதன் பிறகு அங்கே உருகிய பாறைகள் ஆறப்போகும் வெப்பம் பல மணி நேரங்களுக்கு அகச்சிவப்பு ஒளியாக தெரியும். பசிபிக் பெருங்கடல் பகுதியில் இருப்பவர்களுக்கு இது மிக தெளிவாக தெரியும். இந்த மோதலினால் நிலவிலிருந்து லட்சக்கணக்கான கிலோ எடையுள்ள பாறைகள் விண்வெளிக்கு தூக்கி வீசப்படும். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் மோதல் நடந்த 2 முதல் 8 நாட்களில் நிலவிலிருந்து சிதறிய அந்த பாறைகள் பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழையும். இதனால் ஒரு புதிய மீட்டியர் ஷவர் உருவாகும். இந்த சிதறல்கள் விண்வெளியில் சுற்றும் நமது செயற்கைக்கோள்களை தாக்க சிறிய வாய்ப்பு உள்ளது. விஞ்ஞானிகள் இப்போதே அதை கணக்கிட தொடங்கிவிட்டனர். சில பெரிய பாறைகள் பூமியில் வந்து விழலாம். அவற்றை நாம் சேகரித்தால் நிலவுக்கு செல்லாமலேயே நிலவு பாறைகளை நாம் இலவசமாக பெறலாம். 2032 இது நடந்தால் அது விண்வெளி பாதுகாப்பு கொள்கைகளை மேலும் வலுப்படுத்த உதவும். மோதலிலிருந்து சிதறிச் செல்லும் துண்டுகளில் சுமார் 400 கிலோகிராம் எடை கொண்டவை. இவை புவியின் வளிமண்டலத்திற்குள் நுழைந்து பூமியை அடையும் வாய்ப்புள்ளது என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற விண்வெளி தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.